வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராஜ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிற வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காவங்கரை பஸ் ஸ்டாப்லேருந்து கரெக்டாக 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் 900 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் கட்டப்பட்டிருக்க சவுத் ஃபேஸிங் 2 BHK இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்துடலாம். ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஒரு கிரில் கேட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த கிரில் கேட் ஓப்பன் பண்ணி என்ட்ரு ஆனதுமே ஒரு காம்பேக்டான போர்ட்டிகோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த போர்ட்டிகோட சைஸ் பார்த்தீங்கன்னா 17x9 சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. ஒரு காம்பேக்டான கார் பார்க் பண்ணுற அளவுக்கு இந்த போர்ட்டிகோவை நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த போர்ட்டிகோவுக்கு லெஃப்ட் சைடில் ஸ்டேர்கேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, டெரஸ் போகிறதுக்கான ஸ்டேர்கேஸ். ப்ளஸ் இந்த ஸ்டேர்கேஸ் பக்கத்துலேயே ஒரு காமன் பாத்ரூமும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த போர்ட்டிகோவுக்கு ரைட் கார்னரில் ஓடிஎஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓடிஎஸ்க்கு முன்னாடி ஒரு கிரில் கேட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீட்டோட மெயின் டோர். இந்த மெயின் டோர் பார்த்தீங்கன்னா டீக்குட்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மெயின் டோர் ஓப்பன் பண்ணி என்ட்ரானதுமே ஒரு காம்பேக்டான ஹால் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 14x12 சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. 2x2 டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. ஸோ இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் கோட்டிங் மட்டும் தான் இப்போதைக்கு பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு வாங்குறவங்க என்ன கலர் சூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பெயிண்ட் பண்ணி தருவாங்க செகண்ட் கோட்டிங். ஸோ இந்த ஹால்லேருந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து 3 என்ட்ரன்ஸ் விசிபிளாக இருக்கும். லெஃப்ட் சைடில் ஒரு என்ட்ரன்ஸ், ரைட் சைடில் 2 என்ட்ரன்ஸ். ரைட் சைடில் இருக்க ஃபஸ்ட் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமோட என்ட்ரன்ஸ். லெஃப்ட் சைடில் இருக்க என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூமோட என்ட்ரன்ஸ். ஸோ இந்த ஹாலில் ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த விண்டோ பார்த்தீங்கன்னா ஓடிஎஸ் ஃபேஸ் பண்ண மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இந்த வீட்டுக்கு பேக் சைடில் சர்வீஸ் ஏரியாவும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைடில் செட்பேக் ஏரியா அமைச்சு தான் இந்த வீடு கட்டியிருக்காங்க. ஸோ வென்டிலேஷன் பற்றி நமக்கு கவலைப்படவே வேண்டாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த என்ட்ரன்ஸ் டோர் பார்த்தீங்கன்னா ரெடிமேட் வுட்டன் டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10x10 சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. வால் ஷெல்ஃப்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, லாஃப்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இந்த பெட்ரூமில் ஒரு அட்டாச் பாத்ரூமும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இந்த பெட்ரூமில் இருக்க விண்டோ பார்த்தீங்கன்னா போர்ட்டிகோ ஃபேஸ் பண்ண மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த அட்டாச் பாத்ரூமோட என்ட்ரன்ஸ் டோர் பார்த்தீங்கன்னா ரெடிமேட் PVC டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6x4 சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. வால் ஃபுல்லாக வால் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. ஃப்ளோரிங் ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஷவர், ஹேண்ட் ஷவர், வாட்டர் ஹீட்டர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி, இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இந்த பாத்ரூமில் அமைஞ்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பெட்ரூம் விட்டு வெளில வந்ததும் ஹாலுக்கு ரைட் சைடில் இருக்க என்ட்ரன்ஸில் ஃபஸ்ட் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமோட என்ட்ரன்ஸ். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மாஸ்டர் பெட்ரூமோட என்ட்ரன்ஸ் டோர் பார்த்தீங்கன்னா ரெடிமேட் வுட்டன் டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம். இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10x12 சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க.
இந்த பெட்ரூம்லேயும் ஒரு அட்டாச் பாத்ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த விண்டோ பார்த்தீங்கன்னா பேக் சைடில் சர்வீஸ் ஏரியா ஃபேஸ் பண்ண மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க. வால் ஷெல்ஸ் லாஃப்ட் எல்லாமே இந்த பெட்ரூமில் அமைஞ்சிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த அட்டாச் பாத்ரூமோட டோர் பார்த்தீங்கன்னா ரெடிமேட் பிவிசி டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த அட்டாச் பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6x4 சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமும் வெஸ்டர்ன் ஸ்டைலில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வால் ஃபுல்லாக வால் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. ஷவர், ஹேண்ட் ஷவர், வாட்டர் ஹீட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி, வென்டிலேட்டர், இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இந்த பாத்ரூமில் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த வீட்டில் எல்லாமே பார்த்து தான் பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்லா குவாலிட்டியாகவும் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பெட்ரூம் விட்டு வெளில வந்ததும் இந்த பெட்ரூமுக்கு லெஃப்ட் சைடில் இருக்க என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா கிச்சனோட என்ட்ரன்ஸ். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10x7 சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிச்சனில் லெஃப்ட் சைடில் இருக்க வால் ஃபுல்லாகவே வால் ஷெல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த கிச்சன் மேடை வந்து கிரானைட் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. ஒரு 4 அடிக்கு வால் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சிங்க் அமைச்சும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த கிச்சனில் லாஃப்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இந்த கிச்சனில் ஒரு விண்டோவும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த விண்டோ பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்க சர்வீஸ் ஏரியாவை ஃபேஸ் பண்ண மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த விண்டோ பக்கத்துலேயே ஒரு டோர் இருக்குது பார்த்தீங்களா. இந்த டோர் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஏரியா போகிறதுக்கான டோர். இந்த டோரும் ரெடிமேட் வுட்டன் டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. ப்ளஸ் இந்த டோர் ஓப்பன் பண்ணதுமே பேக் சைடில் ஒரு கிரில் கேட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிரில் கேட் ஓப்பன் பண்ணி என்ட்ரு ஆனதுமே இந்த வீட்டோட சர்வீஸ் ஏரியா அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த சர்வீஸ் ஏரியாவோட சைஸ் பார்த்தீங்கன்னா 3x20 சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சைடில் மோட்டரும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் காம்பவுண்ட் வாலும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க வீடும் பார்த்தீங்கன்னா சேம் ஸ்டைலில் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வீடும் சேலுக்கு அவைலபிளாக தான் இருக்குது. 2 வீட்டுக்குமே சென்டராக செட்பேக் ஏரியா அமைச்சு தான் கட்டியிருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீட்டுக்குள்ளே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் அமைஞ்சிருக்குன்றதை பார்த்தாச்சு. ஸோ இந்த வீட்டில் இன்னும் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா போர்வெல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, செப்டிக் டேங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, இபி கனெக்ஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிள் இருக்குது. சிஎம்டிஏ ப்ளஸ் டிடிசிபி அப்ரூவல் 2மே வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மெயின் டோருக்கு பக்கத்துலேயே ஓடிஎஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ஓடிஎஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6x6 சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ஓடிஎஸில் ஒரு வாஷ் பேஷனும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த போர்ட்டிகோல் அமைஞ்சிருக்க காமன் பாத்ரூமோட என்ட்ரன்ஸ். இந்த டோர் பார்த்தீங்கன்னா ரெடிமேட் பிவிசி டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6x4 சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூம் வந்து இந்தியன் ஸ்டைலில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. வால் ஃபுல்லாக வால் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. ப்ளஸ் வென்டிலேஷனும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க.
ஸோ இந்த பாத்ரூம் என்ட்ரன்ஸுக்கு பக்கத்துலேயே ஸ்டேர் கேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டேர் கேஸ்லேயும் ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம டெரஸ் போய் பார்த்துடலாம். ஸோ டெரஸ் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு கிரில் கேட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க சேஃப்டி பர்பஸ்க்காக. ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீட்டோட ரிவ்யூ முடிஞ்சது. இந்த வீடு சுற்றிலும் நிறைய வீடுகளும் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த வீடு தனியாக இருக்குன்ற ஒரு பயம் வேண்டாம். ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா 900 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 1000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் கட்டப்பட்டிருக்க சவுத் ஃபேஸிங் 2 BHK இண்டிவிஜுவல் ஹவுஸ். ஸோ இந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே இன்னொரு வீடும் சேலுக்கு அவைலபிளில் தான் இருக்குது. ரெண்டுமே ஒரே மாதிரி ஸ்டைலில் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா ரெடில்ஸ் பஸ் ஸ்டாப்லேருந்து கரெக்டாக 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும், காவங்கரை பஸ் ஸ்டாப்லேருந்து கரெக்டாக 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும், டான் பாஸ்கோ கிராண்ட் லைன் பஸ் ஸ்டாப்லேருந்து கரெக்டாக 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் அமைஞ்சிருக்கு. மாதவரம்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த சவுத் ஃபேஸிங் 2 BHK இண்டிவிஜுவல் ஹவுஸோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 56 லட்சம். நம்ம வீடியோ பார்த்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க. ஸோ இந்த நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த வீடு ரிவ்யூ பண்ணுற வரைக்குமே எனக்கு எந்த ஒரு டிராஃபிக் சவுண்டுமே கேட்கல. ஸோ அந்தளவுக்கு காமான ஏரியாவில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. ப்ளஸ் சரௌண்டிங்கில் எல்லா அம்யூனிட்டிஸும் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு. ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீட்டோட ரிவ்யூ முடிஞ்சது. இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தது, வாங்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பரை கால் பண்ணி கேளுங்க. நேரில் கூப்பிட்டு போய் காமிக்கிறதுக்கான ஏற்பாடுகளும் பண்ணி தருவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.